ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்னைக்கு ஒரு அரேபியன் டிஷ் ஃபலாஃபல்ன்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். வெள்ளை கடலை தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு முழுக்க கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஊறிடுச்சு கடலை. இந்த ஊறின கடலையை இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கிறோம். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கினாலும் சரி தான். அப்படி இல்லைனாக்கா ஓட்டையாக இருக்கும்ல, வடிதட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வடிதட்டு வச்சுக்கிட்டு வடிகட்டினாலும் நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை மாதிரி வந்துடும். அதனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஒரு க்ளீனான ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் அந்த நம்ம ஊற வச்சு வடிகட்டின அந்த கொண்டக்கடலையே சேர்த்தாச்சு. இப்போ நான் பெரிய வெங்காயமாக ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா நைஸாக அந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக நறுக்கிக்கங்க. எந்த அளவுக்கு நைஸாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் கிடச்சா கூட போடலாம். இப்போ 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருக்கிறதுனால 2 பல் பூண்டு எடுத்து, நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 3 பல் பூண்டு எடுத்து அதுவே நைஸாக நறுக்கிக்கங்க. அப்புறம் நான் கொத்தமல்லி நறுக்கின கொத்தமல்லியை 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 3/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்தாச்சு, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி எல்லாத்தையுமே. இப்போ உப்பு சேர்க்குறேன். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். நல்லா முழு மிளகு இருக்குல்ல, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன், சின்ன ஜீரகம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடின்னு சொல்லுவாங்கள்ல, மல்லித்தூள், அது சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, எல்லார் வீட்லேயுமே இருக்குல்ல, அது சோடா பூன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது உருட்டுறதுக்கு சரியாக வரும். அதுக்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அந்த 1 எலுமிச்சம்பழத்தை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க, அந்த சாறை மட்டும். இப்போ எலுமிச்சம்பழமும் புழிஞ்சாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது. அப்படியே மூடிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சதை நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மைதா இதில் சேர்த்துருக்கேன். அதனால் மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும் நம்மளுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக அதை உருட்டிக்கோங்க. தண்ணியாக இருந்ததுனாக்கா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லைனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் மைதாவே போதுமானது. இந்த மாதிரி நல்லா வெடிப்பு இல்லாமல் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்ட வரணும், அந்தளவுக்கு இருக்கணும் அதோட பதம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டியாச்சு. அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இந்த சைடு நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தானே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5-6 இந்த ஒரே இதிலே நம்ம போட்டு எடுத்துடலாம். தீ ரொம்ப ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு நம்மளுக்கு உள்ளறையெல்லாம் வேகும். அதே மாதிரி ரொம்ப கருக விட்டுறாமல் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு 2 பக்கமும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னுட்டு. இது நம்ம கொண்டக்கடலை மட்டும் ஊற வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்றப்போ. அதுவும் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம எல்லார் வீட்லேயுமே கொண்டக்கடலை இருக்கும், அதை வச்சு செஞ்சு பாருங்கள். எங்களோட ரெசிபி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்க அந்த பிக்சரை எங்களோட இன்ஸ்டாவில் இல்லைன்னா இதில் ஃபேஸ்புக்கில், அப்படி இல்லைனாக்கா மெயில் ஐடியில், இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதை நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.